ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு விலையில்லா மடிக்கணினி லேப்டாப் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிசம்பர் 19ஆம் தேதி இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறதா இருந்துச்சு, ஆரம்பிக்கப்படுறதா இருந்துச்சு. இப்போ அதில் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு விடுமுறை முடிந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வந்தவுடன் லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்னு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதோடு 6 மாத காலத்திற்கு பிரிப்ளெக்சிட்டி ப்ரோ ஏஐ வசதி இலவசமாக வழங்கப்பட உள்ளது அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரிப்ளெக்சிட்டி ப்ரோ ஏஐ அப்படிங்கிறது கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் செய்ய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. அதனால் அவர்களுக்கு 6 மாதம் இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மடிக்கணினி வழங்கும் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு சென்னையில் ஜனவரி 5இல் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். 2025-26 கல்வியாண்டில் இறுதி ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு 2000 கோடியில் 10 லட்சம் மடிக்கணினிகள் தமிழக அரசு சார்பில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தட் ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்து இலவச மடிக்கணினி 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் இது பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.